ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷமூஸ் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம ரெசிபி ஹெல்தியான முருங்கை பூ சாதம். முருங்கை கீரை மாதிரியே முருங்கை பூவுலையும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இந்த பூவை அடிக்கடி சாப்பிட்டு வரும்போது அனீமியான்னு சொல்ற ரத்த சோகையை போக்கி உடம்புல ஹியூமோகுளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுது. இதுல கால்சியம், புரோட்டீன், அயர்ன், பொட்டாசியம், விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், விட்டமின் சி, ஃபைபர் சத்துக்கள் இருக்கு. இதுல அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இருக்கு. ஹை பிளட் பிரஷர் இருக்கிறவங்க இதை ரெகுலரா சாப்பிட்டு வந்தாங்கன்னா பிபியை ரெடியூஸ் பண்ணுது. நர்வஸ் சிஸ்டமை ஸ்ட்ராங் ஆக்கி நரம்பு தளர்ச்சியை கியூர் ஆக்கும். கண்களுக்கும் இது ரொம்ப நல்லது. லேடிஸ்க்கு யூட்ரஸை ஸ்ட்ராங் ஆக்கும். பிரெயினோட நரம்புகளை பலப்படுத்தி மெமரி பவரை அதிகமாக்கும். ஸோ குழந்தைங்களுக்கும் இதை சாப்பிட கொடுக்கலாம். போன்ஸை ஸ்ட்ராங்கா வச்சுக்கவும் ஹெல்ப் பண்ணுது. ஆஸ்துமா, வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த பூவை கஷாயமா செஞ்சு குடிச்சிட்டு வரலாம், கியூர் ஆகும். கேன்சர் செல்ஸையும் டெஸ்ட்ராய் பண்ணுது. ஹார்ட்டுக்கும் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி இன்னும் நிறைய பிரச்சனைகளுக்கு இந்த முருங்கை பூ நல்ல ரெமெடியா இருக்கும். நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடா இருக்கும். இப்ப வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு 100 கிராம் முருங்கை பூ எடுத்திருக்கேன். இதை 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா குக் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பை வாஷ் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்துல தண்ணி சேர்த்து பாசிப்பருப்பை வேக வச்சுக்கலாம். ஒரு பேன்ல 2 டீஸ்பூன் நெய் சேர்த்து நெய் மெல்ட் ஆனதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு வெடிக்க ஸ்டார்ட் ஆனதும் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் பொரிஞ்சு வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா முந்திரி பருப்பு சேர்த்து கட் பண்ண 2 பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 கப் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இதுல முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பத்து பல் பூண்டை பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். ரெண்டு 3 நிமிஷம் வெங்காயம், பூண்டு எல்லாம் வதங்கி வரட்டும். இப்ப வாஷ் பண்ணி வச்சிருக்கிற முருங்கை பூவை சேர்த்துக்கலாம். இந்த பூவும் நல்லா வதங்கணும். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு 10 நிமிஷம் வதக்கிக்கோங்க. பூ வதங்கிருச்சுன்னா நல்லா சுருங்கிரும். இதுல கடலை பருப்பு, முந்திரி பருப்பு எல்லாம் சேர்த்து செய்யறதுனால ரைஸ்ல அங்கங்க கிரன்ச்சியா கிடைக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்டியா இருக்கும். முருங்கை பூவை சாதமா மட்டும் இல்லாம பொரியலா செய்யலாம். முருங்கை பூ பால், முருங்கை பூ டீ, இந்த மாதிரி நிறைய விதமா இன்டேக்கு எடுத்துக்கலாம். இந்த பூ சீசன்ல அதிகமா கிடைக்கும் போது காய வச்சு பவுடர் பண்ணி ஸ்டோர் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, பூ நல்லா சுருள வதங்கி இருக்கு. இப்ப இதுல வேக வச்ச பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு வடிச்ச சாதம் எடுத்திருக்கேன். இது நார்மலா நம்ம வீட்ல சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ற புழுங்கல் அரிசி சாதம் தான். இதுல தேவையான அளவுக்கு சாதத்தை முருங்கை பூ கூட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். சாதம் ரொம்ப அதிகமா சேர்த்துட்டோம்னா டேஸ்ட் தெரியாது. பஸ் கொஞ்சமா சேர்த்து கிளறி பார்த்துட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து கிளறிக்கலாம்.
லாஸ்டா கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள் சேர்த்து கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு ஹெல்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. எப்பவும் லெமன் ரைஸ், தக்காளி சாதம்னு ஒரே மாதிரி செய்யாம இப்படி வித்தியாசமா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பூ கிடைச்சா மிஸ் பண்ணாம செஞ்சு சாப்பிடுங்க. இந்த ரைஸ்க்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை, அப்பளம் இந்த மாதிரி சைட் டிஷ் வச்சு சர்வ் பண்ணலாம். நீங்களும் இந்த ஹெல்தியான முருங்கை பூ சாதம் வீட்ல செஞ்சு பாருங்க. ரெசிபி பத்தின ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.